பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ எல்லாமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா செலிப்ரேஷன், ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 76 எஸ் 26 வயசு, 75 தாண்டி 76 எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு. ஆமாம், இதெல்லாம் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட பிரசித்தியாவோட டான்ஸ் கிளாஸ் ரொட்டீனும் பார்க்க போகிறீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள ஏண்டி எத்தனை ஐஸ்கிரீம் தின்றுருப்பீங்க? என்ன ஐஸ்கிரீம் சண்டை போட்டுருக்கீங்களா? இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறமேட்டு வாழைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் வறுவல், ரோமாவுக்கு வந்து முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவன் கொஞ்சம் தூக்கிட்டா. ரோமா நல்லா காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சாலா. பிரசித்தியா ஸ்கூலுக்கு போனாலும் இவனும் கூட சேர்ந்து சம்டைம்ஸ் எழுந்திரிச்சிருவா. நீ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் நல்லா போட்டு தூங்கிட்டு இருக்கா. எழுந்திரிச்சோன்னே முட்டை பொரியல் சூப்பராக சாப்பிடுவான். பிரசித்தியா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து 2 கிளாஸ் போயிட்டுருக்கா. வீக் டே கிளாஸும் போயிட்டுருக்கா, வீக்கெண்ட் கிளாஸஸும் போயிட்டுருக்கா. ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கா. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறது. எங்களோட ஊர் கூட வரமாட்டேங்கிறாங்க டான்ஸ் கிளாஸ் போகணும்னு. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சாமி டான்ஸ் வந்து நம்ம ஆடி ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். அதே சாங்கை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணி போகிறேன்னு இருக்காங்க டான்ஸ் கிளாஸில். அதனால் பிரசித்தியா ஃபுல் ப்ரிப்பரேஷனோட நான் போகணும், ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டான்ஸ் கிளாஸுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி கிளம்பிடுவாளா. அதுதான் விஷயம். சாப்பிட்டு பார்க்கட்டுமா? ஆனால் டான்ஸ், அதாவது எந்த 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 கலையாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ஆர்வமாக இருந்தால், நம்ம ஃபோர்ஸ் பண்ணாத எந்த விஷயமும் அவங்களுக்கு பிடிச்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அவளோட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே. அது வேண்டாம்னா நம்ம வேணான்றோம், வேணும்னா வேணுன்றோம். நல்லது கேட்டது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். சூப்பராக இருக்கு. ஓகே, பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பிரசித்தியா எவ்வளோ நாளும் அதே இடத்துல தான் பத்திரமா உட்காந்துருப்பான். நவர கூட மாட்டான், கொஞ்சம் கூட நவர மாட்டான். கரெக்டாக 4 மணிக்கு வாங்கப்பா, டிராஃபிக் இருக்காது, கூட்டம் இருக்காது, கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாள். எப்பயுமே நான் எர்லியராக போயிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போய் பிக்கப் பண்ண போகலாம். ஸ்கூலில் முடிச்சு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு, எப்போவுமே நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா காய் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிடாம விட்டுருவேன். என்னென்ன காய் சாப்பிட்ட? இன்னைக்கு வந்து தண்டு, காலிஃப்ளவர், அப்புறமா என்ன காய்? வாழைக்காய். பிரசித்தியா வந்து சாப்பிட்றது கிடையாது மதியானம். ஸ்கூல்லேருந்து வந்துட்டு டேரெக்டாக காய் மட்டும் சாப்பிடுவாங்க. டேரெக்டாக டின்னர் தான். அப்புறமா வந்து இன்னைக்கு அப்பா வந்து காலையில் சொன்னாங்க, வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன கிளாஸ்ன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது ஆன்லைன் கிளாஸு, என்னன்னு தெரியல. ஸோ 5:30 தான் இருக்குது கிளாஸ். 5:30 பார்க்கலாம். அது வரையும் போய் விளையாடு ரோமாவோட. சரஸை கனெக்ட் பண்ணிட்டியா? சரஸ்வதி மேடம் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. டிவியில் வந்து க்ரோம் காஸ்டிங் மூலியமாக பிரசித்தியா இப்போ வந்து லேர்ன் பண்ண போகிறாங்க. டீ குடிச்சிட்டியாமா? ஆர் யூ ரெடி? ஆர் வி ரெடியா? எல்லாமே சேர்ந்து ரெடியா? சரி, ரைட். லெட் அஸ் ஸ்டார்ட் தி மேக்ஸ் கிளாஸ். ஜெய்பாங்க. ப்ரெஸ்ஸி அட்டன் பண்ணுற இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேன்சு. ஸோ மேக்ஸ் லேர்னிங் ஆப் இது. ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில ரீசன் சொல்கிறேன். வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற மிஸ்டர் நீலகாந்தா பானு அவர் தான் இந்த கோர்சஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பேன்சு. UKG to 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க இந்த கோர்சஸை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க ஒரு கால்குலேஷன் போடணும் அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாவை தேடாமல் ஜஸ்ட் வந்து ஒரு மென்டல் கால்குலேஷன் போடுறதுக்கு இந்த கோர்சஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கால்குலேஷன் மட்டும் கத்து தராம சில டெக்னிக்ஸும் சொல்லி தராங்களாம். பேக் டு ஸ்கூல் ஆஃபரா சில ஃப்ரீ டெமோஸும் அவங்க ஆஃபர் பண்றாங்க. என்ன சொல்லி தருவாங்க, எப்படி சொல்லி தருவாங்கன்னு எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லைங்க. ஹானஸ்டா சொல்ல போனா இந்த கிளாஸ் எண்டில் பிரசித்தியா ரியலி லவ்ட். ஆன்லைன் கிளாஸ்னா கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்காதுன்னு நினைக்கிற அம்மாக்கள்ல நானும் ஒருத்தி தான். பட் ஐ ஃபெல்ட் ரொம்ப கனெக்டடா, ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்துச்சு அந்த செஷன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க. இந்த லிங்க் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 100 பீப்புளுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் ஆஃபராக கிடைக்க போது. வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. Ready? 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34. Okay.
டான்ஸ் கிளாஸ் ரொட்டீன். ஸோ இப்போ நான் டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டு போவேன். நானும் அப்பாவும் ரெகுலராக நானும் அப்பா தான் போவோம். ஸோ இன்னைக்கு ரோமா, நான், அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக குடும்பமாக பிக்னிக் போகிற மாதிரி டான்ஸ் கிளாஸ் போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, உன் பேக்ல என்ன காட்டு? என்ன சீக்கிரம் ஓபன் பண்ணு. இன்னைக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னார் மாஸ்டர். அதனால ஷூவு, உள்ள வந்து மேக்கப் பவுச், அப்புறமா சீப்பு. ஷால் எடுத்தியா இல்லையா? உள்ள போட்டேன். வாட்டர் பாட்டில் எங்க? உள்ள வச்சிட்டேன். எல்லாத்தையும் எப்படி உள்ளச்ச? சூப்பர். இந்த ரோமா டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. டைமே கிடைக்கல. இன்னைக்கு தான் கூட்டிட்டு போறேன். இது குட்டி டான்சர் மாதிரி ரெடி ஆயிச்சு பாருங்க. ரியாக்ஷன். வாவ், ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுங்க. அது ஷூ போட்டு தான் வருமா? கியூட் ரியாக்ஷன். அத பாருங்க. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டான்ஸ் பாருங்க. அவங்க அக்காவா டிசைட் பண்ணா. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் அன்ட்டோம். உள்ள வெயிட்டிங் அவர் கேள்விக்குரிய ஹாய். டான்ஸ் கிளாஸ் வந்தோடனே ரோமா ஏகப்பட்ட கேள்வி கேட்டால் என்னையும் சேர்த்து விடுங்கன்னு வேறு சொன்னால். அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம் இன்றைக்கி. ஏன்னா பிரசித்தியாவுக்கு ரீல்ஸ் எடுக்கிறாங்க, ப்ளஸ் பிரசித்தியா ப்ரிப்பரேஷனுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடும் ஷூ போட்டு அப்படியே அசைஞ்சு ஆடி உள்ளே போகிறதுக்கு. ஸோ ஏர்லியராக வந்துட்டோம். போர் அடிக்குதா வருமோ? நீ சேர்ந்துக்கிறியா? நீ டான்ஸ் ஆடவே உனக்கு தெரியாது. பிரசித்தியாவோட டான்ஸ் கிளாஸ் வந்தால் நான் இப்படி தான் வெளியில் பேண்ட் உட்காந்துருப்பேன். இல்லைன்னா அங்கே போய் நின்று ஃபோன் பேசிட்டு இருப்பேன். யார்ட்டையாச்சும் ஃபோன் போட்டு ஒரு 1 ஹவர் அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஆமாம், போர் அடிக்கும். இங்கே ஒன்றா இங்கே இருப்பேன். இல்லை வெளியில் உட்காந்து ஃபோன் பேசிட்டு மொக்கை போட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு சரசையும் கூட பிடிக்கும். நாங்கள் ரோமா டான்ஸ் ஆடிருப்பேன். ரோமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? காலத்துக்கு சொன்ன மாதிரி ஆடுறேன். ரோமா சேர்த்துடலாமா? ஆனால் பேட்ச் டைம் வேறு மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு டைமுக்கு உங்களுக்கு ஆமாம், அது ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து டான்ஸ் பிரசித்தியானதெல்லாம் இங்கே நிறையா பார்க்குறதுனால அவள் வந்து படிப்பில் கம்மியோ இல்லை படிப்பில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க மாட்டோமோ இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டோமோ நினைக்காங்க. அவள் படிப்புலேயும் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுவும் அவள் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாமே வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து அவளுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. டெய்லி கண்டினியூ பண்ணணுன்னு அவள் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அதுவும் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் வலியாக இருக்குது. ஒரு வாரமாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். போகலாமா? சரசு கால் வலி பரவாயில்ல, இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு போலாம் தான் சொன்னான். இருந்தாலும் மனைவிக்கு கால் வலிக்குதே, எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால கூட்டு வேணுமே. இப்பெல்லாம் பேசாத, உனக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், அதான் உண்மை. வா, நான் கேபி ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபீடியாக்கு வந்திருக்கேன். இங்கே பாலசுந்தரம் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கும் இங்கே தான் காட்டணும். எங்கள் பெரியப்பா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரெகுலராக காட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்டாக வந்து சஜஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லி சரசை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு. சரசு வரதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுவாங்க. சரசுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஒரு போனோட மாடல் வச்சு இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. என்னன்னா அந்த நீ கேப்பில் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வருமா, அது ஒரு ஏஜ் ஃபேக்டரி இல்லை இந்த ஏஜில் வரதுக்கான சான்சஸ் இருக்குமா. அதுக்கு சின்ன டேப்லெட்ஸு, அதுக்கப்புறம் ஜெல்லு, ஹாட் வாட்டர் ஒத்தடம் இது கொடுத்தாலே சரியாயிரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுவே ரெக்கவர் ஆயிரும். இதுக்கப்புறம் பெயின் இருந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரசு மூஞ்சில் இப்போ தான் பிரகாசமாக இருக்குது. இதுக்கே பயப்படுறனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகணும். எவ்வளோ பீதியில் இருப்போம் பார்த்துங்க. என்னை பார்த்து கற்றுக்கோ. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல் வெரி பேஸ் ஹாப்பி. Next morning. ரோமா, நானு, சரசு 3 பேருக்கு. எங்க போறோம் இவள்கிட்ட கேட்கலாம். ரோமா எங்கே போகிறோம்? யார் யார் போறோம்? எதுக்கு பேங்க் போகிறோம்? வரப்போ எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்க. ஜூஸ் வாங்குறதுக்காக பேங்க் வரா. பேங்க் வாங்கிட்டு வந்தா அவருக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னு யாரையும் மண்டையில் ஏற்றி விட்டாங்க. யாரும் இந்த லூசு சரசு தான் ஏற்றி விட்டா. வீட்டில் நல்லா சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றத விட்டுட்டு ஜூஸ் குடிச்சா சாப்பிட முடியுமா? இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு, கோலா உருண்டை குழம்பு, சிக்கன். ப்ராண்டுனா வந்து பிராண்டிக்கிங்க, ஆனால் ஒன்றும் வாங்கி தர மாட்டோம். வந்து சாப்பிட்ணும்ல, சாயங்காலம் வாங்கிக்கலாம். வாரோமா,
வா வா, உன் பேரில் தான் பணம் எடுக்கணும். வா எடுத்துட்டு வரணும். இதை கூட அந்த பாலை கொடு. என்ன வாங்கியிருக்க? காட்டு அப்பாட்ட கட்டு. அதை வச்சிரு. தெரியாதனமா நான் கூட்டிகிட்டு வரேன். அதானே கேட்டியா? லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா எலும்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு கோலா உருண்டை போட்ட கறி குழம்பு. எலும்பை தான் காணோம் கரைஞ்சி போயிடுச்சு. தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, அதனால் கத்திரிக்காய் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பக்கத்தில் சுட்ட வடை சின்ன சின்னதாக சுட்டுருக்காங்க, அந்த ஒரு கோலா உருண்டை. அப்புறம் சிக்கன் பீஸ் எனக்கு கம்மியாக, மருமகளுக்கு அதிகமாக. எப்படி ஒரு ஓரம் வந்துடும் பார்த்தீங்களா? சாப்பிட்றப்ப எனக்கு விட்டுட்டு இவங்களுக்கு தனியாக கூட பெரிய கப்பில் வச்சுருக்காங்க. எனக்கு என் பிள்ளைக்கு சேர்த்து இந்த கப்பில் தான் வச்சுருக்காங்க. இட்ஸ் டூ பேட். ப்ளஸ் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றனால வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் மலையாட்டம் குமிச்சு வச்சுருக்காங்க. குட்டி மலையாக அங்கே இருக்குது. அது இல்லாமல் இந்த சட்டி அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டா. இங்கே பாருங்க சாப்பாட்டு வெறும் சாப்பாட்டு சட்டி எனக்கு, பெரிய குக்கர் சட்டி ஆகுது. எப்படி ஒரு 6 சோறு எனக்கு சுடு சோறு ஆகுது. இந்த மாதிரி பயங்கர பார்ஷியாலிட்டி பண்ணி எனக்கு சோறு போட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் சாப்பிட்டு போகிறேன். குட். நானும் என்னோட கனவை நினைவாக்கி நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஸோ 1+1 ஆஃபர் அமுலில் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து செம லக்குடான்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்காரரும் ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒன்று வந்து பட்டர் ஸ்காட்ச் பிளிஸ், இன்னொன்று வந்து அல்ஃபான்சா மேங்கோ. எனக்கு மேங்கோ வாட்டர்மெலன் இந்த மாதிரி லிமிட்டடாக தான் எனக்கு ஃப்ளேவர்ஸும் சரி ஃப்ரூட்டும் சரி பிடிக்கும். ஸோ அதனால மேங்கோ ஃப்ளேவர் வாங்கிட்டுட்டேன். நான் அந்த பட்டர் ஸ்காட்ச் ஒரு வாய் கூட வைக்கல. ஸோ ஹீரா மண்டி எல்லாருக்கும் போட்டு விட்ருக்கேன். ஆல்ரெடி நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீரீஸு. உங்களுக்கு அந்த சீரீஸில் பிடிச்ச கேரக்டர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை பார்க்கலன்னா பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு அவர் சஞ்சய் லீலா பன்சாலியோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். 2 படம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி என்ன எடுத்தான்னு தெரியல. பாஜ்ரா மஸ்தானி, பத்மாவதி 2 என்னோட ரொம்ப ஃபேவரட். இப்போ அவரோட டேரக்ஷனுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, உருகிறக்குள்ள நான் போய் சாப்பிட்றேன். அம்மா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்து விட்டாச்சு. இப்போ நானும் சரசும் எங்கே போகிறோன்னா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி வெரி ஸோ ஆன். சரசால பேச முடியலன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டார்ல, அதனால் பேச முடியல. வயிறு ஃபுல்லாக தெரியல, வாயடைச்சு போனக்குள்ள இருந்தோனால வாமா போகலாம். நல்லா வந்து அரை தூக்கத்தில் இருக்குது. இங்கே தான் போகணுன்ட்டு கிளம்பியாச்சு. சரஸுக்கும் எனக்கும் லைஃப்பில் ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான டே. பிரசித்தியா பிறந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ, ரொம்ப பிறந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மூவ் பண்ணுற டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ப்ரொமோட்டர் ஆஃபீஸில் இருக்கோம். பில்டர் ஆஃபீஸில் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்க வந்திருக்கோம். லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு எங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க. நாங்கள் டவுனாக இருந்தப்பெல்லாம் சரி. இப்போ வந்து நம்மளுக்கான விஷயத்த அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போய் சேர்த்துறோன்றத பெரிய ஒரு ஹாப்பனிங் டேவாக நான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் என்னடா பண்ண போகிறேன்னு நினச்சப்ப எனக்கு அப்போ பதில் கிடையாது, உடம்பு சரியில்லாதப்ப. ஆனால் வந்து இப்போ ஒரு கிளிப்பிங் நான் உங்களோட ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா எனக்கு ஏதாச்சும் நான் ஜோஸ்டாக்கில் வந்து இதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு வாசகங்கள் வந்துச்சு. அப்போ நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கே நான் கணிச்சிட்ட சொல்லியிருக்கேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஆனால் எனக்கு வந்த இஷ்யூஸ் எல்லாமே நான் சேனலில் பேச ஆரம்பித்தேன். நிறைய பேர்த்துக்கு சொன்னேன். கேன்சர்லேருந்து எப்படி நம்ம ஸ்ட்ரகிள்ஸை வந்து வெளில கொண்டு வரணும், எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டு நம்ம எப்பயுமே ஒதுங்கி போகவே கூடாது. அந்த பிரச்சனையை நேர்கொண்டு போயிட்டே இருக்கணுன்றதை என் யூடியூப் வாயில நான் நிறைய பேர்த்துக்கு சொல்ல ஆரம்பித்தேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எப்படி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. இன்றைக்கி என் சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1 lakh பக்கம் நான் வந்துட்டேன். அதுவும் 1 வருஷத்துக்குள்ளே தான் நான் வந்திருக்கேன். என்னோட நம்பிக்கையால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் உயர்ந்து வந்திருக்கேன்றதை நான் எப்பயுமே நம்புகிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறேன். என் லைஃப் நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், இந்த கேன்சர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா இது என் லைஃப் லாங்காக என் கூட ட்ராவலாக போகுது. என் லைஃப் ஃபுல்லாக இந்த கேன்சர் வருமா வராதான்ற பயத்தில் மட்டும்தான் நான் வாழணும். நான் பயந்தாலும் நான் என்றைக்கும் அந்த பயத்தை என் ஃபேமிலிக்கு நான் காட்ட மாட்டேன். ஒரு கேன்சர் சர்வைவராக கண்டிப்பாக அந்த கேன்சரை நான் எதிர்த்து என் லைஃப்பை நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதே யூடியூப் சேனலில் நான் பெரிய லெவல் க்ரோ பண்ணுவேன். என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாத்தையும் ஒரு பெரிய பொசிஷனில் நிற்கிற வரையும் என்னோட எஃபர்ட்ஸை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். கேன்சர் இருக்கவங்க யாருமே கேன்சரை கண்டு பயப்படாதீங்க. தைரியமா சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுங்க. எப்படி நான் சொன்னேன், ஆக்சுவலா நீங்க அதுக்காக உழைச்சிருக்கேன். ஒரு வார்த்தையை விடுறது பெருசு இல்லை, அதை காப்பாற்றணும். அதை வந்து நான் போடுறேன் பாருங்க. அப்படி எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ பார்க்குறப்ப. உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு எமோஷனில் நான்
ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி பேசுகிறப்ப இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அப்பயே நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். அது நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப ஏன்னா உங்க கூட நாங்கள் 3 ஏஞ்சல்ஸ் இருக்கோம். 4 ஏஞ்சல்ஸ் மம்மியோட 4 ஏஞ்சல்ஸ். அந்த வார்த்தையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தேன்னா, யூடியூப் சேனலில் நான் இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபருங்க. கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் நான் பெரிய க்ரோ பண்ணுவேன். என் ஒய்ஃப் என் பிள்ளைங்களே ஒரு இடத்துல செட்டில் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொன்னேன். அது நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப இதை நான் மிராக்கிள் நினைக்கிறதா, மேஜிக்னு நினைக்கிறதா, சரஸ்வர மாதிரி ஹார்ட் ஒர்க் நினைக்கிறதான்னு தெரியல. 2 கை சேர்ந்தால் தான் ஒரு சார் நானும் சரஸ்வ சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கான எஃபர்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களோட அன்பிலீவபிள் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு அளவுக்கு உயர்த்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் வீடியோ கீழே வந்து சூப்பர், நீங்கள் வளர்ந்தது நான் வளர்ந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்கினது நான் வாங்குற மாதிரி இருக்குது, பல கமெண்ட்ஸ் பர்சனலாக கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் ஃபோனில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. எல்லாத்துக்கும் கோடி நன்றிகள். இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்கள். தேங்க்யூ. இதை நான் ஏன் அடிக்கடி நான் பதிவு பண்ணுறேன்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்ததை நான் பதிவு பண்ணுறேன்னா, உடம்பு சரியில்லாததை பதிவு பண்ணுறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி இருந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி ஜெயிக்க முடியும்னா எல்லாத்தாலையும் எந்த கண்டிஷன்லையும் ஜெயிக்க முடியுன்றது ஒரு எக்ஸாம்பிளாக இல்லைனாலும் நம்ம லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறது மூலியமாக அதை நான் சொல்கிறதுனால தான் திருப்பி நான் பின்னாடி நடந்ததை சொல்லி முன்னாடி நடக்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம லைஃப் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இன்ஸ்பயர் ஆச்சுன்னா அவங்க லைஃப் பெருசாகுன்றது தான் என்னோட யூடியூப் ஜேர்னிக்கான காரணமே. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க வர சொல்லி பணம் கொடுத்தனால ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோமா என்னமோ பார்த்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பலூன்ஸ் வாங்கினா தான் பார்த்தோம். ஸோ பலூன்ஸ்க்கு ஊத டைம் இல்லை. ஸோ அதனால முன்னாடியே 2 பலூன்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். அதை ஊதிட்டேன். ஸோ அப்புறமா வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இதை மட்டும் இங்கே ஒட்டிட்டா அவள்தான். ரோமா உனக்கு பர்த்டே? யாருக்கு பர்த்டே? கரெக்டாக சொல்லிச்சு ரோமா. பயப்படுது அவரை பார்த்து. சடனாக முடிவு பண்ணதுனால கேக் எக்ஸ்பிரஸில் 1/2 kg கேக் வாங்கிட்டேன். பட்டர்ஸ்காட்ச் கேக்கு ஆமாம், ஃபுல்லாக நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஹாப்பி பர்த்டே தாத்தான்னு போட்டிருக்கு. மேலே சாக்கோ சிப்ஸ்லாம் வச்சிருக்கு. பிரசித்தியா அப்படியே முழிக்கிறா ரோமா. ரோமா இவன் தானே தாத்தா பர்த்டேன்னா இப்போ கேக் வெட்டணும்னா நானும் வெட்டுவேன்னு கத்தியை வாங்கி கையில் வச்சிருக்கிறான். பேட் கேர்ள் ரோமா. பிரசித்தியா கடைசி வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஆர்ட் ஒர்க். பூட்டிக்கலாம் வா. டு தாத்தா ஹாப்பி பர்த்டே டு ஊதுங்க தாத்தா. எல்லாம் வெட்டுவாரு. வெட்டுறாரு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா வெட்டுறாரு. பாத்துங்க. எடுத்துக்கோ. எடுத்துக்கண்ணே. கேக் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் டு அண்ணு. நாங்கள் வந்து சின்ன பசங்களாம் இந்த தட்டிலே ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கோம். தனி தட்டு எடுத்தா கழுவுறது யாரு? அந்த கன்சர்னுக்காக தான். இங்கே பாரு, ஏமாத்திட்டே இருக்க. சண்டை போடாத கேட்டையா உனக்கு தான். ஸோ ரொம்ப மனநிறைவாக ஜாலியாக இருந்தது. தாத்தாவும் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு 2 செலிப்ரேஷன், பணம் கொடுத்ததுக்கு ஒரு செலிப்ரேஷன், இதோட சேர்த்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லைக்கும் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா. This is Presthya Vijay and Vijay Sarathi Vijay and Saraswati Vijay and Roma.